ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. பாய். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. பரலோகத்தில் நீ வாழும் வாழ்க்கை அது எப்போதும் அழியாத வாழ்க்கை. என்று சந்தோஷம் முடிவில்ல சந்தோஷம், என்று சந்தோஷம் அளவில்ல சந்தோஷம். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். அது என்னேசு வாழ்கின்ற தேசம், அங்க சந்தோஷம் காற்றாக வீசும். இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தம் இல்ல. இங்கே நீ காண்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்ல. பெரிதா என்கின்ற உன்னுயிரும் உனக்கு சொந்தம் இல்ல. எனக்கு வேறொன்று வேணா, பணம் இருந்தா போதும் என்று நீ எண்ணுகிறாய். எனக்கு வேறொன்று வேணா, சொத்து சுகம் போதும் என்று நீ வாழுகிறாய். உலகம் முழுதோ நீ ஆதாயம் செய்து கொண்டாலும் உன்னாத்மா அழிந்து போனா உனக்கு என்ன லாபம் உண்டாகும்? நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ நீதியின் பாதையில் நடந்து போனா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. இந்த பூமியில் நீ வாழும் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரம் வரைந்தோடும் வாழ்க்கை. உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கும் ராஜனாக நீ திகழ்ந்தாலும். உலகம் புகழும் உச்சியில் நீ இருந்தாலும் சகலோ வணங்கும் ராஜனாக நீ திகழ்ந்தாலும். அடவுயிர் என்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். அடவுயிர் என்ற ஒன்று உன்னை விட்டு போனா மண்ணோடு மண்ணாகுவாய். உலகம் மாயே, இங்க எதுவுமே உண்மையாகாது. உலகம் மாயே, இங்க எதுவுமே உண்மையாகாது. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நீயோ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கோ நித்திய ஜீவன் என்றும் உண்டு. நனனா 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 நனனா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் கத்துக்க போறோம். உங்க எல்லாருக்கும் மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம நிறைய மெஜிஷியன்ஸ் பண்ற மேஜிக்லாம் டிவி ஷோலலாம் பார்த்துருப்போம். இப்படி நடக்குது நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாலாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஓகே, ஆனா அந்த எல்லா மேஜிக்குக்கும் பின்னாடி ஒரு ட்ரிக் சின்னதா இருக்கும்ல. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து மேஜிக், அதாவது ட்ரிக்கெல்லாம் இல்ல, உண்மையாவே நடந்த சம்பவம். ஓகேவா, நிஜமாவே உண்மையா நடந்த சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் கத்துக்கலாம். ஓகேவா, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கேட்கலாம். ஒரு நாள் இரவு நேரத்துல கலிலேயா அப்படின்ற கடல்ல இயேசுவோட சீஷர்கள் படகுல போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக படகுல சீஷர்கள் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அப்படி அமைதியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆச்சு, பெரிய காத்தடிக்க ஆரம்பிச்சது. அலையெல்லாம் ரொம்ப பெருசா வந்துச்சு. படகு அங்கேயும் இங்கேயும் ஆடுது. படகு மூழ்கிடும் போல. இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ, நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஷர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய காத்து அலையெல்லாம் அடிக்குது. இவங்க அப்படியே பயந்துட்டே இருக்காங்க. அப்ப என்னாச்சு, தூரத்துல பாக்குறாங்க ஒரு உருவம் வந்து கடல்ல நடந்து வருது. என்னன்னு பாக்குறாங்க, ஒரு மனுஷன் அப்படியே கடல்ல நடந்து வர மாதிரி இந்த சீஷர்களுக்கு தெரியுது. மனுஷன் யாராவது கடல்ல நடக்க முடியுமா? யாருமே கடல்ல நடக்க முடியாதுல்ல. சயின்டிபிக்கா பார்த்தோம்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டினால யாராவது தண்ணியில கால் வச்சாலே அவங்க மூழ்கி போயிடுவாங்க. யாருமே தண்ணியில நடக்க முடியாது. ஒரு நார்மலான மனுஷனால கண்டிப்பா நடக்க முடியாது. சோ இந்த சீஷர்கள் என்ன தெரியுமா நினைச்சாங்க, ஐயோ பேய் தான் வருது அப்படின்னு நினைச்சு பயந்துட்டாங்க. கடல் மேல பேய் நடந்து வருது, ஐயோ புயல் காத்தடிக்குது, பேய் வருது, நம்ம என்ன ஆக போறோம் தெரியலன்னு ரொம்ப பயந்துட்டாங்க இந்த சீஷர்கள். அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த உருவம் கிட்ட வர பார்த்தா அது யார் தெரியுமா? இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. இது பார்த்தோன்னே இந்த சீஷர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்ன இயேசு கடல் மேல நடந்து வராரு, மனுஷங்க யாருமே நடக்க முடியாது, இவர் எப்படி நடந்து வராருன்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுல அந்த சீஷர்கள் ஒருத்தர் தான் பீட்டர். அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, இயேசுபாவை பார்த்து, இயேசுவே நீங்க தான் கடல்ல நடந்து வரீங்க அப்படின்னா நானும் நடந்து உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாத்தீங்களா, நானும் கடல்ல நடந்து வரேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, வா அப்படின்னு சொன்னாரு. இயேசப்பா உடனே வான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு தெரியுமா, அந்த போட்ல இருந்து அவரோட காலை கடல் மேல வைக்கிறாரு. கடல் மேல வச்சு இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, கலிலேயா கடல் மேல பேதுரு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கலிலேயா கடல் கிட்டத்தட்ட 43 மீட்டர் டெப்த் உள்ளது. ஓகேவா, 43 மீட்டர் ஆழமுடையது தான் அந்த கலிலேயா கடல். ஆனா பேதுரு இப்ப என்ன பண்றாரு, அந்த கடல் மேல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. என்னடா என்ன நடக்குது என்ன சுத்தி, நான் கடல் மேல நடக்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. திடீர்னு அவர் பக்கத்துல அடிக்கிற அந்த புயல் காத்து, பெரிய பெரிய அலையெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு. பேதுருக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு. நம்ம மூழ்கி போயிருவோமோ அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. ஓகேவா, அப்படி சந்தேகப்பட்ட உடனே பேதுரு மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கத்துறாரு பேதுரு, இயேசுவே என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கத்துன உடனே ஏசப்பா உடனே அந்த இடத்துக்கு வந்து பேதுருவை கையில் தூக்கி காப்பாத்திட்டாரு. ஓகேவா, அப்புறம் பேதுருவை தூக்கிட்டு இயேசுவும் பேதுருவும் படகுல போய் உட்கார்ந்துட்டாங்க. ஓகேவா, உட்கார்ந்த உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த கடல் அப்படியே அமைதியாயிடுச்சு. அவ்வளோ பெரிய அலை காத்தெல்லாம் அடிச்சுட்டு அந்த கடல் என்னாச்சு, அப்படியே அமைதியாயிடுச்சு. ஓகே, எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. ஏசப்பா கடல் மேல நடந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லாம பேதுருவும் என்ன பண்ணாரு, கடல் மேல நடந்தாரு. இது யாருமே செய்ய முடியாது, எந்த நார்மலான மனுஷனும் கண்டிப்பா செய்ய முடியாது. ஆனா பேதுரு என்ன பண்ணாரு, அழகா கடல் மேல நடந்தாரு. நமக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும்ல. எக்ஸாம்ஸை பார்த்து பயப்படுவோம், சில டைம் சில மனுஷர்களை பார்த்து பயப்படுவோம், நிறைய விஷயங்கள் நமக்கு பயமா இருக்கும். அந்த மாதிரி காரியத்தை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்துரும். நம்ம எந்தெந்த விஷயங்களை ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே ஏசப்பா வந்து ரொம்ப அற்புதமா மாத்திடுவார். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏசப்பா அதை ரொம்ப வந்து ஆச்சரியமா மாத்துவார். எப்படி வந்து இந்த சீஷர்களுக்கு வந்து அந்த கடல் வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம்
பயமுறுத்துற ஒரு விஷயத்துலயும் ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க. எல்லாரும் சேஃபா, யாருக்குமே எந்த அழிவு எது வராம சேஃபா பாதுகாக்கப்பட்டாங்க. அதே மாதிரி நமக்கு எந்த விஷயம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் அதை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஏசப்பா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா, ஒரு சந்தோஷமான விஷயமா மாத்திடுவாரு. ஸோ நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது, ஏசப்பா கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கதையை நாங்கள் கேட்டு கர்த்தருக்கு உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் நீங்க ஆசீர்வதிங்க. இங்க யாருக்குமே எந்த பயங்களோ சந்தேகங்களோ எதுவும் வரக்கூடாது இயேசப்பா. உண்மை நம்பி இருக்கிற நாங்க எப்பொழுதுமே ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு எப்பவும் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன், நாங்கள் மகிழ்ச்சியான காரியங்களை கேட்கவும் ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுங்க. கேட்கிற எல்லாரும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. உமது நன்மையால் ஆசீர்வதிங்க. நீர் பேசும் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படி தெரியுமா? நான் இந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி, இன்னைக்கு கூட நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாமா? சரி, மம்மி எல்லாம் தேங்காய்லாம் உடைப்பாங்கல்ல, அப்போ தேங்காய் சட்டை வேஸ்ட்டாக இருக்கும்ல, இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் செய்ய போகிறோம். சரி, இதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: பென்சில், ஸ்கேல், ஒரு பிளாக் ஸ்கெட்ச், ப்ரஷ், சிசர். எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்கனால எடுத்திருக்கேன் இந்த பெயிண்ட்டை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு ஆஃப் சட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிச்சுக்கோங்க. ஆஃப் சட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பென்சிலில் இந்த மாதிரி ஒரு வீ போட்டுட்டு அந்த வீலை மட்டும் கலர் பெயிண்ட் அடிக்கக்கூடாது, மற்ற எல்லா சைட்ஸும் அடிக்கணும். நம்ம அடிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சுட்டேன். இந்த வீலை மட்டும் நான் விட்டு வச்சுருக்க இடத்துல கொஞ்சமாக ஒயிட் அடிச்சுட்டு பிங்க் லைட்டாக அடிச்சுட்டேன். இப்போ டிஃப்ரெண்ட் கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் தெரியுதா? இப்போ சரி, ஓரமாக இதை வச்சுட்டு ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி முடிக்கு ட்ரையாங்கிள் வரையும். இப்போ இந்த மாதிரி விங்ஸ்க்கு இந்த மாதிரி வரைவோம். இது போல் இப்போ இந்த ஐஸ்க்கு ஐஸ் வரைவோம். சரி, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேர்டோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குடைய லெக்கு, அதோடைய ஐஸ், அதோடைய விங்ஸு, அதோடைய ஹேரு. இப்போ ஐஸ்க்கு நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து இப்போ நான் பேர்ட்ஸ்க்கு தேவையான எல்லா பார்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ மவுத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கம் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம இதை ஒட்டலாம். இந்த சைடு ஒட்டிக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்டு தூர போடுவோம் வேர்க்கடலை தூள், அதுதான் நான் லெக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ப்ரௌன் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம
இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒட்ட தான் போகிறோம். இப்போ நான் ஐஸை ஒட்டுறேன். அது அழகாக ஒட்டிக்கோங்க. விங்ஸ் ஒட்டலாம். இப்போ நம்ம ஐஸ்குள்ளே ஒரு சின்ன ஐஸ் ஒட்ட போகிறோம். ஐஸ் பால் கஜலாம் விற்கும், வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம விங்ஸ் ஒட்டிக்கலாம். கண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டணும். ரெண்டு சைடும் ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் ஒட்டலாம். மேலே ஒட்டணும். இப்போ நம்ம லெக்ஸ் ஒட்டலாம். வேர்க்கட்டில் பெயிண்ட் அடிச்சோம்ல, அதான் லெக்ஸ் நம்மளுக்கு. அழகாக ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம மவுத் ஒட்டிக்கலாம். நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டணும்ல, அப்போ நடுவில் கேப் இருந்துச்சுல, அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டணும். அப்படியே அழகாக மவுத் ஒட்டிக்கலாம். இப்போது நம்மளுக்கு அழகான பேர்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஒட்டியாச்சு. இப்போது நம்ம ஒட்டும் போது ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த சைட் பார்த்த மாதிரி தான் ஒட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை பாருங்கள், நாளைக்கு செஞ்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் நீங்கள் செய்யுங்க வீட்டில். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருந்தீங்களா? நானும் ஜாலியாக இருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்கள். பாய். காட் பிளஸ் யூ.